அன்பான தேவ பிள்ளைகளே, போன வாரத்தில் ஓரல் ராபர்ட்டை குறித்து நான் சொன்னேன். நல்ல பக்தியுள்ள தேவ மனுஷர், மிக மிக பரிசுத்தமாய் ஜீவித்து கொண்டிருந்தார். ஆண்டவர் பார்த்து கேட்டார், ஆண்டவரே, ஏன் என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு தரித்திரம் உள்ளது, என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எங்கிட்ட எதிர்பார்க்கிறீர் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டார். இப்போ கர்த்தர் சொன்னார், நீ இன்னும் என்னை சரியான விதத்தில் கற்றுக்கொள்ளு, நீ முதல்ல என்னுடைய வேதத்தை நீ நல்லா கவனி, வாசி, வேதத்தை தேடி வாசி, அதில் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஒரு வசனம் கூட இருக்குது. அப்போ தேடி வாசி என்று கர்த்தர் சொல்லிட்டு விட்டுட்டார். அதற்கு பிறகு 200 முறை முழங்காலிலேயே நின்று கர்த்தருடைய சமூகத்தில் அந்த புதிய ஏற்பாட்டை திரும்ப திரும்ப வாசித்தார். 200வது முறைதான் கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தினார், காட் இஸ் குட், கர்த்தர் நல்லவர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம். அது தெரிஞ்ச பிறகு அவருக்கு ஒரு பெரிய கண்டுபிடிப்பாக இருந்துச்சு. அதை இருந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு அவர் வெளியே வந்தார். அதிலிருந்து கர்த்தர் நல்லவர் என்று வாழ தொடங்கினார். கர்த்தர் நல்லவர் என்று பேச தொடங்கினார். கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சந்தோஷமாக அதை சொல்லி வாழ தொடங்கினார். அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு பெரிய வெளிப்பாடுங்க தேவ பிள்ளைகளே. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வெளிப்பாடை பெற்றதுனால அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் அளவில்லாமல் உயர்த்தி இருக்கிறார். இன்றைக்கி அமெரிக்க தேசத்தில் ஓரல் ராபர்ட் அவர்களுடைய யூனிவர்சிட்டி இருக்கிறது. 250 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி இருக்கிறது. அதில் எல்லாரும் போய் பயனடைகிறார்கள். மிகப்பெரிய பேர் புகழ் பெற்ற ஒரு யூனிவர்சிட்டி. அவர் என்ன படிச்சிருக்கிறாருன்னு கேட்டால் வெறும் 11ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவரை தேவன் இவ்வளவு பெரிய அளவில் உயர்த்துகிறார் என்றால், தேவன் எந்த மனுஷனிடத்திலும் என்ன தகுதியை எதிர்பார்க்கிறார்? எந்த மனுஷனிடத்திலும் மனுஷங்கிட்ட தேவன் எந்த தகுதியும் எதிர்பார்க்காமல் கொடுப்பது தான் கிருபை. அல்லையிலே சொல்லுவா. அப்போ நம்மிடத்தில் ஒரு தகுதியை எதிர்பார்த்து நம்மிடத்தில் ஒன்றை கொடுக்கறதில்ல. அவர் எந்த தகுதியுமே இல்லாத ஒருவனுக்கு தகுதின்னு கொடுக்கறது தான் கிருபை. அப்படி தான் தேவன் இன்னைக்கு அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்த்து, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் பற்றுதலாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்ச காலம் அப்படியே கர்த்தர் என்னை இந்த வழியில் கூட்டிகிட்டு போனார். உலகமெல்லாம் மோசமாக இருக்கும்போது கர்த்தர் ஒருவர் மட்டுமே ரொம்ப நல்லவராகவே எனக்கு தெரிகிறார். அல்லேலூயா. அவர் எவ்வளோ நல்லவர் என்பதை நான் அப்படியே போய்கிட்டே இருக்கிறேன். அதிலிருந்து வெளியில் வரவே முடியல. கர்த்தருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம். வேர்ட் ஆஃப் லார்ட், வார்த்தை தான் கடவுள், கடவுள் வார்த்தையாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்று பேசுகிற, கர்த்தர் நல்லவர் என்று உணர்ந்து வாழ்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் அவங்க முக்கியப்படுத்துவது தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான். ஆனால் பேய் ஓட்டுனா, பிசாசு ஓட்டுனா, தீர்க்க தரிசனம் சொன்னால் என்ன செய்வாங்க? ஜனங்க கும்பல் கும்பலாக வருவாங்க. ஆனால் வார்த்தையை கேட்குறதுக்கு மனுஷர்கள் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக விடாவே விடாது. ஆமாம், தேவன் தாம் உண்டாக்கின சகல பிரஸ்தாபங்களை காட்டிலும் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமாம், வார்த்தையை கேட்குறதுக்கு ஒரு கூட்ட மக்களை கர்த்தர் கொண்டு வருவார், கூட்டமாய் கர்த்தர் கொண்டு வருவார். அதனால் மனந்தளராமல் வார்த்தையை பற்றியே பேசுவோம். வார்த்தையே எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். வார்த்தையை அனுப்பி நான் அவர்களை குணமாக்குவேன். வசனம் போச்சுனாவே கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். வார்த்தையை அனுப்பி அவர்களை ஆசீர்வதிப்பேன். உடன்படிக்கையை அவர்களுக்குள்ளே நிலைப்படுத்துவேன். வசனம்தான், வசனம்தான். அப்போது தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தான் இந்த சபையின் நோக்கம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த சபையை பற்றி ஒருவேளை நீங்கள் தெரியாமல் இருக்கலாம். நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஓப்பனாக சொல்கிறேன், இங்கே வேறு எதுக்குமே நான் முக்கியத்துவம் தரவே மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தையை மகிமையாக பேசக்கூடிய ஊழியக்காரன் தான் இங்கே கூட்டிகிட்டு வருவேன். பேய் பிசாசு ஓட்டுறது, தீர்க்க தரிசனம் சொல்கிறது, இதெல்லாம் இங்கே இருக்காது. ஏனென்றால் உன் வாழ்க்கைக்கு நீ தான் தீர்க்கதரிசி, என் வாழ்க்கைக்கு நான் தான் தீர்க்கதரிசி. எனக்கு என்னை பற்றி தெரியாதா? உனக்கு உன்னை பற்றி தெரியாதா? இன்னொருத்த சொல்லணுமா? நீ எப்படி வாழ வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருக்குதில்ல, உன் ஆசையை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க.
அதற்கான வாக்குத்தத்தங்களை எடுங்க, அதற்கான வசனத்தை காது கொடுத்து கேளுங்க, தேவனுடைய வார்த்தையில் பலப்படுங்க. எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமாம், இதில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய கிருபை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இங்கே லூக்காவில் கர்த்தர் ஒரு தலைமுறையை சொல்கிறாரு. ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் உள்ள ஒரு தலைமுறையை அங்கே நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆதாமுக்கே தேவனுடைய கிருபை, அவன் பாவம் செய்யாத போதும் தேவ கிருபை அவனுக்கு இருந்துச்சு. பாவம் செய்த பிறகும் கூட தேவன் அவனை விட்டுவிடவில்லை, தேவ கிருபை அவனை தொடர்ந்தது. பாவம் செய்த பிறகு மீண்டும் தேவனுடைய ஜனங்கள் தேவனிடத்தில் சேருவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தியிருந்தார். அது என்னன்னு சொன்னால் பலி செலுத்துதல். அப்போ முதலாவது பலி ஆண்டவரே என்ன செய்தார், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடைகளை கொடுக்கும்போது அங்கே மிருக ஜீவன்கள் கொல்லப்பட்டது. அங்கே அதனுடைய தோல் எடுத்து தேவன் அந்த ஆதாம் ஏவாளுக்கு உடையாக கொடுத்தார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே ஆபேல் பலியிட்டான். காணிக்கை பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். மந்தையில் கொழுமையான செழுமையான ஆடுகளை கொண்டு வந்து வெட்டி அவைகளை கர்த்தருக்கு பலியிட்டான். கர்த்தர் இறங்கி ஆபேலை ஆசீர்வதித்தார். அப்படியே வருது. ஆபேல் பலியிட்டான், அப்புறம் நோவா பலியிட்டான், அப்புறம் ஆபிரகாம் பலியிட்டான், அப்புறம் மோசே பலியிட்டான், இல்லைங்களா? அப்படியே எல்லாம் பலி தான். அப்போ சங்கீதம் 50:5 என்ன சொல்லுது? பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஆமாம், பலியினாலே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று சொல்லுவார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. பலியோடு கூட உடன்படிக்கை பண்ணாத ஜனங்களோடு தேவனுடைய உறவு இல்லை. ஆகவே யாராக இருந்தாலும் எல்லா பரிசுத்தவான்களும் என்ன செய்தால், ஆபிரகாம் தேவனோடு பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர் என்ன செய்வான், ஒரு பலிபீடத்தை கட்டி அதன் மேலே பலி செலுத்தி கர்த்தரை நோக்கி பார்ப்பான். கர்த்தர் இறங்கி வருவார். ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசுவார், வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். அவன் பலவீனமாக இருக்கும்போது அவனை பலப்படுத்தி அவனை ஆசீர்வதித்து விட்டு கடந்து போவார். இப்படி தான் அவர் செஞ்சுட்டு வருவார். ஆகவே பலி இல்லாமல் தேவன் பூமியில் இறங்கி வந்து மக்களோடு உறவாட முடியவில்லை. ஒரு காலத்தில் எந்த பலியும் கிடையாது. பகலில் குளிர்ச்சியான வேளையில் அவரே இறங்கி வந்துடுவார். வந்து ஆதாம் ஏவாளோடு கூட சந்தோஷமாய் உலாவினார். ஆனால் இன்றைக்கு பார்த்தா பலி இல்லாமல் தேவனிடத்தில் சேரவே முடியல. ஏனென்றால் பாவம் அந்த மாதிரி பண்ணி விட்டுருச்சு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. கர்த்தர் மோசேயை கொண்டு அவர்களை விடுதலை செய்தார், வனாந்தரத்தில் கொண்டு வந்திருந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர்கள் வழிநடத்தி வருகிற சீனாய் மலையில் கர்த்தர் அவர்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். அதுதான் நியாயப்பிரமாணம். அப்போ நியாயப்பிரமாணத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். நியாயப்பிரமாணம் எதுக்கு, ஏன் அப்படின்னு கேட்டால், நியாயப்பிரமாணம் தேவன் யார் என்பதையும் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதையும் ஒவ்வொரு மனிதனும் மனுஷையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை எல்லாம் பார்த்தா எதுவுமே தப்பு சொல்ல முடியாது. வேதமே சொல்கிறது நியாயப்பிரமாணம் நல்லது என்று சொல்லுகிறது. அல்லையிலே சொல்லுங்க. ஆனால் நல்ல நியாயப்பிரமாணத்தை புருஷர்கள் மட்டுமே 6 லட்சம், கிட்டத்தட்ட 32 லட்சம் மக்கள், அவ்வளவு பேரும் அந்த நியாயப்பிரமாணத்தை செய்வோம் என்று வாங்கி கொண்டார்கள். ஆனால் யாராலையும் அதை செய்ய முடியவே இல்லை. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் சாவான், அதன்படி செய்கிறவன் தான் பிழைப்பான். அப்போது அதன்படி செய்ய முடியாமல் மக்கள் தவித்தார்கள். அப்போ செய்ய முடியாமல் போன பொழுது கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு வழி செய்திருந்தார். என்னென்றால், அவன் பாவம் செய்தால் நியாயப்பிரமாணத்தை மீறி விடுவானே, ஆனால் அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு அவன் பேரில் ஒரு மிருகத்தை கொண்டு வர வேண்டும். அவனை கொல்லக்கூடாது, அவனுக்கு பதில் அந்த மிருகம் கொல்லப்பட வேண்டும். அந்த மிருகத்தின் மேல் அவன் கை வைத்து அவனுடைய பெயரை சொல்லி அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டால் அந்த மிருகம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வெட்டப்படும், கொல்லப்படும். அது துடிதுடித்து ரத்தம் சிந்தி மரிக்கும். அது மரிக்கும் போதே இந்த பாவி அதை பார்ப்பான். அவன் உள்ளம் கொலையெல்லாம் நடுங்கும். ஐயோ, பாவம் செய்தது நான், பாவம் செய்யாத ஒரு ஆடு
என் பெயரில் இப்பொழுது ஒரு மிருகம் கொல்லப்படுகிறது, அது துடிதுடித்து சாகிறது. அப்போ பாவம் இவ்வளவு பயங்கரமாக இருந்தால், பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது இவ்வளவு பயங்கரமாக இருந்தால், இனிமேல் நான் அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன் என்று தன் இருதயத்தில் நினைத்து கர்த்தாவே என்று தன்னை அர்ப்பணித்து கொள்வான். அப்போ பாவியாக ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வருகிறவன் அந்த ஆலயத்தை விட்டு அவன் தன் வீட்டுக்கு போகும்போது நீதிமானாக செல்லுகிறான். இதுதான் பழைய ஏற்பாடு. அப்போ அன்றைக்கே தேவனுடைய கிருபை எப்படி இருந்தது என்றால், ஒரு பாவப்பட்ட ஒரு மனிதன் பாவி கொல்லப்படாதபடிக்கு அந்த ஆலயத்தில், அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அவனுக்கு பதில் பாவம் செய்யாத ஒரு மிருகம் கொல்லப்பட்டது. அந்த மனிதன் காப்பாற்றப்பட்டான். இதுதான் தேவன் அன்றைக்கு தேவ மக்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை. அப்போ பலியினால் உடன்படிக்கை பண்ணின மக்கள் என்று சொல்லும்போது, இந்த பலிபீடத்தில் பலியோடு கூட இணைந்திருக்கிற பிள்ளைகள், இந்த பலிபீடத்தில் பலியோடு கூட இணைந்திருக்கிற பிள்ளைகள் தான் ஜீவனோடு வாழ முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, இந்த பஸ்காவுக்கு, இந்த பலிபீடத்திற்கு வராதவனாய் காணப்படுகிறவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன், அவன் கொல்லப்படுவான். ஆலயத்தில் பலி செலுத்தப்படுமே ஆனால் அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் வந்து விடுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பஸ்கா பலியில் சேராதவன் யாருமே இருக்க மாட்டான். ஆகவே எல்லாருமே பயந்து தேவ சமூகத்தில் வந்து அந்த பலியோடு கூட தங்களை இணைத்து கொள்வார்கள். பலியினாலே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய ஜனங்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே தான் சோத்திரம், எல்லா மக்களும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த ஆலயத்தில் இருக்கிற பலிபீடத்தோடு கூட இணைக்கப்பட்டு இருந்தார்கள். அது மாதிரி தான் இன்றைக்கும் இந்த தேவனுடைய வசனம். இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் கிறிஸ்து ஒருவரே நமக்காக பலியாக இருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? பலிபீடத்தில் தான் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தையோடு கூட உடன்படிக்கை, வார்த்தை உடன்படிக்கை இன்னைக்கு இதோடு கூட இணைந்திருக்கிற ஜனங்களை தேவன் கூட்டுவார். நீங்கள் வந்திருக்கிறீங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. கர்த்தர் கூட்டி கொண்டே தான் இருப்பார். இந்த நியாயப்பிரமாணம், இந்த 10 கட்டளை நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்திற்கும் அங்கே பலி செலுத்தப்பட்டாலும் அங்கே வருஷந்தோறும் அந்த ஆசாரியன் என்ன செய்கிறான்? தொடர்ந்து அவன் பலி செலுத்தி கொண்டே இருக்கிறான். அப்படி என்றால் அங்கே ஒரு காலம் பாவம் நிவர்த்தி செய்யப்படுவதே இல்லை. பாவம் நிவர்த்தி செய்யப்படாத ஒரு பலியை அவன் வருஷந்தோறும் அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அது எதற்குன்னா, அது நிழல் போல. நிஜம் இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் இதை செய்ய வேண்டும். அப்போ பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், பாவங்கள் நீக்கப்படவில்லை. அந்த பலி எத்தனை லட்சக்கணக்கான ஆடுகள் கொல்லப்பட்டுச்சு இல்லையா? எத்தனையோ லட்சம் மாடுகள் கொல்லப்பட்டுச்சு இல்லையா? ஆனாலும் அவைகளால் பாவம் நீக்கப்படவில்லை. பாவம் மூடி வைக்கப்பட்டு தான் இருந்துச்சு. அவருடைய பாவம் மூடப்படும் அப்படின்னு சொன்னாரே தவிர அது நீக்கப்பட்டது என்று சொல்லவே இல்லை. அப்படியானால் ஒவ்வொரு மனிதனும், இஸ்ரவேலில் இருக்கிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தங்களுடைய உள்ளத்தில் அவர்கள் என்னவா இருந்தார்கள்? இப்போ ஒரு பலி செலுத்தி சுத்தமாக போயிடுவாங்க. ஆனால் மீண்டும் மறுபடியும் ஒரு பாவம் செய்யும்போது அந்த நியாயப்பிரமாணத்தின்படி மீண்டும் அவன் பாரம் நிறைந்த மனிதனாய் மாறிடுவான். அப்போது அவர்கள் உண்மையாகவே அவர்கள் தேவனுக்குள்ளே பரிசுத்தவான்களாக ஜீவிக்க முடியவில்லை. அவர் நியாயப்பிரமாணத்தில் வாழ்கிற எல்லாரும் சுயநீதிக்காரர்களாய்த்தான் இருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் மனுஷருக்கு முன்பாக தங்களை நீதிமான்களாக காட்டிக் கொள்வார்கள். ஆனால் தேவனுக்கு முன்பாக அவர்கள் குற்றவாளிகளாக தான் இருந்தார்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் அப்படின்னு அங்கே தொடங்குது. அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு மனுஷனும் பாவம் செய்கிறான், பாவத்தினால் சிறைப்பிடிக்கப்படுகிறான், பாவத்தின் கீழ் அடைக்கப்படுகிறான், மரண தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு கட்டுண்டவனாக ஜீவிக்கின்றான். இப்படிப்பட்டவன் என்ன செய்யப்படுகிறான் என்றால், கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தப்படுகிறான். இந்த நியாயப்பிரமாணம் லாக் பண்ணுகுது. இந்த நியாயப்பிரமாணம் ஒரு நாளும் அவனை நீதிமானாக்கிறது இல்லை, அவனை ரட்சிக்கிறது இல்லை, அவனை தண்டிக்கிறதுக்கு அது ரெடியாக இருக்குது, கொல்றதுக்கு ரெடியாக இருக்குது. இதுதான் நியாயப்பிரமாணம். ஆனால் இன்னொரு பகுதியில் நியாயப்பிரமாணம் இன்னொரு வேலை என்ன செய்யுதுன்னு சொன்னால், இவன் பலி செலுத்திட்டு போனாலும் அவன் பாவம் நிவர்த்தி ஆகாத பட்சத்தில்
ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தேவனுக்கு முன்பாக நாங்கள் பாவிகள் என்கின்ற ஒரு உணர்வில் அவர்கள் அடைக்கப்படுகிறார்கள். அது மீளவே வழி இல்லை. எத்தனை பலி செலுத்தினாலும் நான் ஒரு பாவி என்கின்ற நிலையிலேயே ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஜீவிக்கிறார்கள். அப்போ இப்படி இருக்கும்போது அந்த அடைப்பில் அந்த சிறையில் இருக்கிறவர்களை என்ன செய்யணும்னா கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்துகிற உபாத்தியாக இந்த நியாயப்பிரமாணம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அடைக்கப்பட்டு தேவனே நான் ஒரு பாவி, நான் மனுஷருக்குன்பாக நான் யோக்கியனாக நாங்கள் காணப்பட்டாலும் நான் ஒரு பாவியாகவே இருக்கிறேனே என்று அவன் கதறும்போது தேவன் என்ன செய்கிறார்? அவனை கிறிஸ்துவுக்கு நேராய் வழிநடத்துகிற ஒரு உபாத்தியாக தேவன் இந்த நியாயப்பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அதுதான் அங்கே வாசிக்கிறோம். படிங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24-20. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. அவ்வளோதான், கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற ஒரு உபாத்தியாய் இருந்தது. அவ்வளோதான். சரி, எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நீதியை படிங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 21-22. நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. சரி, அவ்வளவுதான். நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்புறம் அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. ஆமா, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியே. அப்போ இதுதான் நியாயப்பிரமாணமும் ஆதியிலிருந்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் எதை குறித்து சொல்லிக்கிட்டு வராரு? காலாகாலமாய் தீர்க்க தரிசனம் மூலமாய் ஆதியிலிருந்து சொல்லப்பட்டு வந்த எல்லா விஷயமும் இந்த தேவ நீதியாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லி கொண்டு வருகிறது. அழிலே சொல்ல பார்ப்போம். எப்படி இந்த தேவ நீதி நமக்கு அது கிடைக்கிறது என்று சொன்னால், இங்கே என்ன பிரச்சனை? தேவனுடைய நியாயப்பிரமாணம் நல்லது, ஆனால் அந்த நல்ல பிரமாணத்தை யாராலையும் நிறைவேற்ற முடியல. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு மனிதர் நியாயப்பிரமாணத்தை 100க்கு 100 நிறைவேற்றி முடித்தார். அதுதான் இப்போ ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இதுதான் சொல்லுது. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். படிங்க அதைய. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஆமா, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். எதை முடித்தார் என்றால் நியாயப்பிரமாணத்தின் நீதியை செய்து முடித்தவராய் இருக்கிறார். அதை யார் செய்து முடிக்கிறாங்களோ அவங்க தான் தேவ நீதியை உடையவர்கள். அப்போ எந்த மனுஷனும் அதை செஞ்சு தேவ நீதி உடையவர்களாக இருக்க முடியல. 100க்கு 100 இயேசு கிறிஸ்து தேவ நீதியை நிறைவேற்றி முடித்தார் என்று ஆண்டவரே இயேசுவே என்று விசுவாசத்தில் நான் வந்து நிற்கும்போது இயேசு கிறிஸ்து பெற்ற அந்த 100க்கு 100 வெற்றியை இதோ உன் கையில் வைக்கிறேன், நீ 100க்கு 100 வெற்றி பெற்றவன் என்று இயேசு என்னை பார்த்து சொல்லிவிட்டார். இயேசு இப்பொழுது அப்படியே இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆண்கள் ஒவ்வொரு பெண்களிடத்திலும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வெற்றியை எடுத்து உங்கள் கையில் வச்சு நீங்கள் எல்லாருமே வெற்றி அடைந்து விட்டீர்கள், நீங்கள் எல்லாரும் 100க்கு 100 வெற்றியாளர்கள் என்று உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், இதுதான் இலவசமாய் அவருடைய நீதியை நாம் எல்லாரும் விசுவாசத்தின் மூலமாக இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டோம் என்று எழுதியிருக்கிறது. நாம் போய் ஒன்றும் அந்த நியாயப்பிரமாணத்தை செய்கிறதுக்கு எந்த பாடுபடலை. ஆனால் பாடுபட்டவனெல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டான். நாம் எந்த பாடுபடலை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அருமை இரட்சகராக ஆண்டவராக நாம் அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது இந்த ஆசீர்வாதம் முழுவதையும் நாம் பெற்றுக்கொண்டோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க. நான் யூதன், பெனிமின் கோத்திரத்தான், 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன், அவன் தேவனுக்கு முன்பாக சுயநீதி உடையவனாய் இருந்த நியாயப்பிரமாணத்தின்படி பக்தி வைராக்கியம் பாராட்டிக்கிட்டு எத்தனை கிறிஸ்தவர்களை சிறைப்பிடித்து சபைகளை அழித்து துன்பப்படுத்தி கொலை செய்து எவ்வளவு கொடூரமாக இருந்தவன் தான் இந்த பவுல். ஒரு மதவெறி பிடித்தவனாய் நான் இருந்தேன். ஆனால் அப்படி இருந்த என்னை ஆகாயத்தில் சூரிய பிரகாசத்திலும் அதிக பிரகாசமுள்ள ஒரு ஒளியை நான் கண்டேன். அந்த வெளிச்சத்தை பார்த்த பொழுது நான் தரையில் விழுந்தேன்.
என் கண்கள் குருடானது. அதிலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார். ஆண்டவரே நீங்கள் யாருன்னு கேட்டேன். நீ துன்பப்படுத்திட்டு இருக்கிற இயேசு நானே என்று சொன்னார். நீ முள்ளில் உதைக்கிறாய், உனக்கு இது கடினம் இல்லையா என்று கேட்டார். அப்போ தான் நான் மனம் திரும்பினேன். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து அவர் சாதாரண மனிதர் அல்ல, அவர் தேவன். ஒருவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற அந்த தேவாதி தேவன் மனித அவதாரம் எடுத்தார். அல்லேலூயா. இப்பொழுது அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் போய் தன்னை தாழ்த்தி அந்த ஆண்டவரை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது சரியாய் சிலுவையை பார்க்கிறான். அவர் எனக்காக பாடுபட்டு மரித்ததை பார்க்கிறான். ஆகவே இப்பொழுது அவரிடத்திலிருந்து வருகிற தேவ நீதி அவனை சுத்திகரித்து இப்பொழுது நியாயப்பிரமாணத்தின்படியான சுயநீதிக்காரனாய் இல்லை, தேவ நீதியை தரித்து கொண்ட நீதிமானாய் மாறினான். அப்போ 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இப்போ உங்களை அனைவரும் இப்போ என்ன பண்ணிட்டாருங்க? நீதிமானாக மாற்றிவிட்டார். இந்த நீதிமானுக்கு நம்ம எதுவுமே செய்யலை, எங்கேயும் போய் எதுவும் சம்பாதிக்கலை. இயேசுவை விசுவாசித்தால் நீதிமான், அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அவருடைய நீதி இன்றைக்கு நமக்கு வந்து விட்டது. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், நீதிமான்களாக இருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். இது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அவருடைய கிருபை. இதுக்காகத்தான் அவர் எவ்வளவோ காலங்கள், ஆதி காலம் முதல் இந்த காரியத்தை நமக்கு கொடுப்பதற்கு அப்போ இருந்து அவர் காத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு அதை நம்ம கை நிறைய கொடுத்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம மனசு நிறைய கொடுத்துட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்முடைய முயற்சி, நம்முடைய செய்கை, நம்முடைய எதுவுமே கிடையாது. இது தேவனால் கிடைத்த ஈவு, கிருபை, இரக்கம், கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், இங்கெல்லாம் பிரசங்கம் அப்படி தான் இருக்கும். நீ எதையை செய்ய, அதை செய்ய, அதை கொண்டு வா, இதை கொண்டு வாங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. என்ன? ஆமாம், உபவாசம் பண்ணி திறந்து அழுவு, கண்ணீரோடு கெஞ்சி, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரவே மாட்டேன். அவர் எக்கச்சக்கமாக அவர் பண்ணி வச்சுட்டார். நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவனும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் எக்கச்சக்கமாக அவங்க பண்ணி வச்சுட்டாங்க. அதை அறிகிற அறிவினாலே, தேவனுடைய அறிவை நாம் அடையும் போது எல்லாம் இலவசமாய் நமக்கு வருகிறது. அதான் கிருபை. நீ எனக்கு என்ன பண்ணினாலும், நீ உன்னை எனக்கு முன்னாக யோகியனாக நிறுத்தி கொள்ளக்கூடிய எந்த செயலும் உங்ககிட்ட கிடையாது. என்னை திருப்திப்படுத்துகிற அளவுக்கான எந்த செயலும் உங்ககிட்ட கிடையவே கிடையாது என்றார் கர்த்தர். அப்போ நான் தான் உன்னை பரிசுத்தமாக்குவேன். வேதம் சொல்கிறது, நான் உன்னை பரிசுத்தம் ஆக்குகிற கர்த்தர். அதான் சொல்கிறார், நான் உன்னை பரிசுத்தம் ஆக்குகிற கர்த்தர். அங்கே தான் பார்க்கணும். அவர் நமக்கு பரிசுத்தப்படுத்தினா தான் நம்ம பரிசுத்தவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாரு, என்னெல்லாம் எனக்காக செஞ்சிருக்கிறாருங்கிறத போதிக்கிறது தான் என் வேலை. அதை நான் தேவ சமூகத்தில் நான் பெற்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதை நான் அனுபவிக்கிறேன். அதை உங்களுக்கு நான் போதிக்கிறேன். நீங்களும் இதை விசுவாசித்தால் நீங்களும் தேவ நீதியை பெற்ற நீதிமான்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சரி, அருமையான தேவ பிள்ளைகளே, இதை நடைமுறை வாழ்க்கையிலே இந்த ரட்சிப்பை நாம் எப்படி பெற்று நாம் அனுபவிக்க வேண்டும். இன்றைக்கி இந்த கிறிஸ்துவனுக்கு வேறு வேலை பொழப்பே இல்லை. எப்போ பார்த்தாலும் நீ பாவி, நீ பாவின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது இல்லை. இந்த நியாயப்பிரமாணம் எல்லாரையும் அன்றைக்கு நீ பாவி என்று சுட்டி காட்டினது நியாயப்பிரமாணம் தான். அல்லேலூயா சொல்லி பார்ப்போம். நியாயப்பிரமாணத்தின்படி நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், ஆண்டவரே என்னால், என் சுய கிரியையினால், என் சுய சக்தியினால் நான் நீதிமானாக்கப்படுவது என்னால் முடியாது. நான் ஒரு பாவி, எனக்கு தேவனுடைய கிருபை வேண்டும், தேவ நீதி எனக்கு வேண்டும் என்று ஒரு பாவி ஒருவன் தேவனை நோக்கி பார்த்தால் அந்த மனுஷிக்கு தேவன் கிருபை தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிப்பை தருகிறார். இதுதான் சுவிசேஷம். இதுதான் சுவிசேஷம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே இருந்தாலும் சரி, ஒருவன் இந்த சத்தியத்தை கேட்கிறவனாய் இந்த கட்டடத்துக்குள்ளே, இந்த சர்ச்சுக்குள்ளே வந்தால் போதும், இந்த வசனத்தை கேட்டால் போதும், அவன் நீதிமானாக வெளியே போவான். அதுதான் கடவுள் கொடுத்துருக்கிற கிருபை.
சரி, அருமையான தேவ பிள்ளைகளே, யாக்கோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுது? எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். நியாயப்பிரமாணத்தை பொறுத்தவரையிலும் 10 கட்டளைகளில் 9 செஞ்சிட்டான், ஆனால் 1 செய்யலை. அப்படிங்கும்போது அவன் 10லையும் ஃபெயிலு அப்படின்னு ஃபெயில் மார்க் போட்டு அவன் கையில் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். ஒன்றிலே தவறினால் அவன் நியாயப்பிரமாணம் மொத்தத்திலும் தவறினவன் என்று ஆக்கப்பட்டு விடுவான். இதுதான் நியாயப்பிரமாணம். அதனால தான் அங்கே எல்லாரும் பாவிகளாக கருதப்படுகிறார்கள். அதன்படி நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம், எங்களை ரட்சியும் என்று தேவனை நோக்கி கூப்பிடும் ஒரு பிள்ளையாக தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். இந்த நியாயப்பிரமாணம் நியாய தீர்ப்பு செய்து ஆக்கினி தீர்ப்பு கொடுக்குது, மரண தண்டனை கொடுக்கிறது. அந்த மரண தண்டனையில் எல்லாரும் சாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறது. ஆனால் கிருபை நம்மை ரட்சிக்கிறது. எப்படி ரட்சிக்குது? இதுக்கு ஒரு உதாரணம் யோவான் 8ஆம் அதிகாரம் 3லிருந்து 12 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் தியானித்தா அங்கே படிக்க முடியாது, இப்போது நான் வாயிலே சொல்லிடுறேன். அங்கே நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெண்ணை இயேசு முன்னாடி கொண்டு வந்து எல்லாரும் அந்த சபையார் நிறுத்துகிறாங்க. நிறுத்திட்டு, ஆண்டவரே, இந்த பெண் விபச்சாரத்தில் கையுமையுமாக பிடிபட்டால் இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. இப்பொழுது மோசேயினுடைய பிரமாணத்தின்படி இவள் கொல்லப்பட வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டாங்க. முதல்ல ஒன்று செய்யுங்க, உங்களில் பாவமே செய்யாதவன் ஒருவன் இருந்தால் அப்போ முதல் கல்லை மேலே போடட்டும் அப்படின்னு சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, அங்கே பரிசுத்த ஆவி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துகிறவர். ஆவியானவர் அங்கே இறங்கினார். அங்கே கையில் கல் வச்சுக்கிட்டு வெறியோடு இருந்த ஒவ்வொருத்தனுக்கும் அவனுடைய பாவத்தை உணர்த்தினார். அவனுடைய பாவம் அவனுக்கு முன்னாக நின்றுச்சு. ஆகவே எல்லாரும் அவருடைய சுயநீதியை உடையவர்களாக இருந்தாங்க. தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகள் என்பதை அந்த இடத்துல உணர்ந்தபடியினால் தங்கள் கையில் இருக்கிற கல்லை எல்லாம் கீழே போட்டுட்டு ஒவ்வொருத்தனா அப்படியே எல்லாம் வெளியேறி போயிட்டான். இயேசு தலை நிமிர்ந்து பார்த்த பொழுது அந்த ஸ்திரீயை தவிர அங்கே யாருமே இல்லை, எல்லாரும் போய்விட்டார்கள். அப்போ இயேசு கேட்டார், ஸ்திரீயே, உண்மையில் கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று வந்திருந்தாங்களே அவங்கெல்லாம் எங்கே? அந்த பெண்ணு சொன்ன, ஆண்டவரை எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ இயேசு சொன்னார், நானும் உன்னை நியாயந்தீர்ப்பது இல்லை. அப்போ இயேசு பாவம் செஞ்சவரா? இல்லை, அவர் பாவமே செய்யாதவர். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமை. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பாவியாகிய உனக்காக ஒரு நாள் வரும், இந்த பாவத்தை இப்பொழுது நீ கொல்லப்படும் அந்த சாவை, அந்த மரணத்தை நான் ஒரு நாள் ஏற்றுக்கொள்வேன். ஆகவே இப்பொழுது நான் உன்னை விடுவிக்கிறேன், நீ போ, இனி பாவம் செய்யாதே. அதான் கர்த்தர் சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்னைக்கு எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இந்த கீழ்ப்படியாத மக்களை அக்கினினால சுட்டெரித்தது போல, ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் செய்து விடட்டுமா? அப்படி செய்வது உமக்கு சித்தமானு கேட்ட பொழுது சொன்னார், நீங்கள் என்ன ஆவியை உடையவர்கள் என்று தெரியாதா? நீங்கள் கிருபையின் ஆவியை உடையவர்கள். மனுஷகுமாரன் பாவிகளை ரட்சிக்கும்படிக்கு வந்திருக்கிறார். பாவியை அழிப்பதற்கல்ல, பாவிகளை ரட்சிப்பதற்காகவே, அவர்களுக்காக ஜீவனை கொடுப்பதற்காக, அவர்களை ரட்சிப்பதற்காக மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை எல்லா பாவிகளையும் என்ன செய்யுது? ரட்சிக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே ஏசாயா புஸ்தகம் 53:10 நீங்கள் வாசிங்க. காலம் வந்த பொழுது என்ன நடந்ததுன்னு சொன்னால், கர்த்தரோ இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமானார், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவரை குற்ற நிவாரண பலியாக அவரை கொன்றார். படிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்,
அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியைக் கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆமாம், காலம் நிறைவேறின பொழுது என்ன நடந்தது? மனுஷகுமாரன் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார், பாவிகள் கையில் அவர் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவரை பல பாடுகள் படுத்தி அவரை கொலை செய்வார்கள், ஆனாலும் அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பார். ஆமீன். அந்த நேரம் வந்துச்சு, அவரை பாவ நிவாரண குற்ற நிவாரண பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அதே 53:5 நான் வாசிக்கிறோம், அவர் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தண்டனை அவர் மேல் வந்தது, அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் இப்பொழுது நாம் சுகமாகிறோம், நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் அவர் சுமந்து கொண்டார் என்று ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்கிறபடி இப்படி நடந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். நாம் எல்லாருக்காகவும் அன்றைக்கு எப்படி எல்லா மனிதருடைய பாவத்திற்காக அன்றைக்கு ஒரு பஸ்கா ஆடு கொண்டு வரப்பட்டு இஸ்ரவேல் என்று பேர் வச்சு அதை கொன்று அந்த பஸ்கா ஆட்டை பலியிட்டார்களோ, அதே போல் இன்றைக்கு பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியை தேவன் வைத்து அதை பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்து அவர் மூலமாக இன்றைக்கு நம்மையெல்லாம் அவர் ரட்சிக்கிறார், ஜீவனை கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறார். இதுதான் தேவனுடைய கிருபை. தேவன் நமக்கு என்ன செஞ்சார், அவரை போய் நேரத்தில் அவரை தொழுது கொள்ள அவரை கும்பிடுறதுக்கு அவர் என்ன பண்ணினார்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அவர் நமக்காக தன்னுடைய குமாரனை, அவருடைய ஜீவனை, அவரை நொறுக்க சித்தமாகி அவர் நமக்காக பாவ நிவாரண பலியாக அவரை ஒப்பு கொடுத்து இன்றைக்கி அவருடைய இரத்தத்தில் நம்ம எல்லாம் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நம்மை நீதிமான்களாக தேவனுக்குள்ளாக நிலைநிறுத்தி வைத்திருக்கிறாரே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று நினைத்து பாருங்கள். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம். அதே மாதிரி அன்றைக்கு ஒரு விபச்சாரத்தில் அகப்பட்ட ஒரு பாவியை தேவன் எப்படி ரட்சித்தாரோ, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பாவ மனிதனும் அவன் மேலே கல் போடாதபடி அவளை பாதுகாத்து, அவருக்கு அந்த ரைட்ஸ் இருந்த போதும், அவருக்கு அந்த நீதி இருந்த போதும் அவளை கொல்லுவதற்கு நியாயப்பிரமாணத்தின்படி 100க்கு 100 உண்மையாய் நடக்கின்ற அவருக்கு அவளை கொல்லுவதற்கு வல்லமை உண்டு, பலன் உண்டு. ஆனாலும் அவர் அதை பயன்படுத்தாமல் அவளை காப்பாற்றி உனக்காக நான் மரிப்பேன் என்று சொல்லி அவளை அனுப்பினார். யாரெல்லாம் நினைச்சு பார்க்குறீங்க? தேவன் எவ்வளவு பெரிய கிருபை உள்ளவர். நாம் ஏன் கர்த்தரை நாம் நேசிக்க வேண்டும்? ஏன் அவரை நாம் ஆராதிக்க வேண்டும்? ஏன் அவர் நமக்கு வேண்டும்? ஏன் அவர் நமக்கு வேண்டும்? இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அவருக்கு வேணும்னா அவர் என்ன தேடட்டும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அவர் நமக்கு என்ன செய்தார் என்று நாம் நினைக்க நம்மால் அவரை தேடாமல் இருக்க முடியாது, நம்மால் அவரை கொண்டாடாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். கலாத்தியா பட்டணத்தில் போய் அவ்வளோ அழகாக போதிச்சிட்டார் பாருங்க. இவர் கொஞ்சம் வெளியில் வந்து போயிட்டார், திரும்ப அந்த ஊருக்குள்ளே வந்தால் எல்லா ஜனங்களையும் இந்த நியாயப்பிரமாணத்தின்காரர்கள் உள்ளே புகுந்து, இந்த இயேசு உங்களுக்கு போதாது, நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும், இந்த கட்டளைகளை பின்பற்றி கொண்டு இருந்தால்தான் தேவனுக்கு நீங்கள் உகந்தவர்களாக இருக்க முடியும் என்று நியாயப்பிரமாணத்தை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. நிறைய பேர் விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டாங்க. பவுல் ரொம்ப விசனப்பட்டார், சொல்கிறாரு, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றுவதற்கு கடனாளிகளாக இருக்கிறீர்கள். ஒருவன் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ தன்னை ஒப்பு கொடுத்தால் அவன் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தான் என்று சொல்லுகிறார். கலாத்தியர் 5:4. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். சோத்திரம். விசுவாச மார்க்கத்தார் இப்போ இவங்களை மீண்டும் கிரியைக்காரராக மாற்றிட்டாங்க. உன்னுடைய உபவாசம், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய பக்தி, நீ போடுற முழங்கால், நீ போடுற ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் தான் உன்னை ரட்சிக்கும். நீ மீண்டும் நகையை கழட்டு. அவங்க நகையெல்லாம் கழட்டினாங்க, அவங்க எல்லாம் நிலத்தில் போட்டு புதைச்சாங்கன்னு இருக்குது, அது மாதிரி புதைங்க. இப்படி நியாயப்பிரமாண கிரியைக்காரர்களாக அவர்களை மீண்டும் அந்த சபையாரை மாற்றி விட்டார்கள். பவுலுக்கு ரொம்ப வேதனை. நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமான்கள் ஆகும்படி தேவனுடைய கிருபையை விட்டு விலகி விட்டீர்களே, கிருபை நின்று விழுந்து விட்டீர்களே.
கிறிஸ்துவை விட்டு பிரிந்து விட்டீர்களே, கிறிஸ்து உங்களுக்காக இவ்வளவு பாடுபட்டதெல்லாம் வீணாய் போயிற்றே. அதே வசனத்தில் 12ஆம் வசனத்தில் சொல்றாரு, உங்களை கலக்கினவன் யாரு? மீண்டும் இந்த நியாயப்பிரமாணத்தை வந்து உங்களுக்குள்ள போதிச்சு அவர்களுக்குள்ள மீண்டும் உங்களை அடிமையாக்கி விட்டவன் யாரு? அவர்கள் தரிப்புண்டு போனால் நலமா இருக்குமே. ஐயோ, அவர்களெல்லாம் தரிப்புண்டு போனால் நலமா இருக்குமே அப்படின்னாருன்னா, எவ்வளவு கிருபையின் சத்தியத்தில் எவ்வளவு ஆழமாய் உறுதியாய் நிலைத்திருந்தார் பவுல் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவனுடைய கிருபை எவ்வளவு வலிமை வாய்ந்தது, எவ்வளவு சக்தி வாய்ந்தது. அந்த கிருபையை மறுதலித்து மீண்டும் நியாயப்பிரமாணிகளாக நீங்கள் மீண்டும் இந்த சபையை விட்டு வெளியே போயிட்டீங்களே. உங்களை யாரு கலக்கினது? உங்களை கலக்கினவன் தரிப்புண்டு போனால் நலமா இருக்குமே. ஐயோ, எவ்வளவு வருத்தத்தோடு சொல்லுகிறார் பாருங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் இல்லை, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதனால பாவம் உங்களை மேற்கொள்ளவே மாட்டாது. ஒரு அம்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது சொன்னாங்க, நான் எல்லாம் நகையெல்லாம் கட்டிடலான் இருக்கிறேன், வெள்ளை சீலை கட்டிடலான் இருக்கிறேன். நான் சொல்ல, வேண்டாமா, வேண்டாம். அந்த நியாயப்பிரமாண நீதியெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக ஆகாதது, அருவருப்பு. தேவன் என்ன உனக்கு செய்திருக்கிறார் அதில் கவனம் செலுத்து. தேவன் என்னெல்லாம் உனக்காக இழந்திருக்கிறார் அதில் கவனம் செலுத்து. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்குது அப்படி. இந்த சபை விட்டு வெளியே போனவங்கெல்லாம் ஒரு கூட்டம் அப்படி தான் போய் என்ன செய்கிறாங்க, அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தில் மாட்டி எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு மாட்டிக்க முடியாமல், பூட்டிக்க முடியாமல், அதிலிருந்து வெளியில் வந்துட முடியாமல் மறுபடியும் சிறைப்பட்டு விட்டார்கள். மீண்டும் அது சிறைப்படுத்தி விட்டது. இதைத்தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் படிவா 56. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நிறைய பேர் இதை கவனிக்கிறது இல்லை. நியாயப்பிரமாணம், பாவத்தின் பலன் எங்கே இருக்குது? பாவத்தின் பலன் எங்கே இருக்குதுன்னு சொல்லுது? நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. நீ மீண்டும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவனாக நீ மாறி போவாயேயானால் உன் கிரியைகள், உன் சொந்த முயற்சி, உன் சுயநீதியில் தேவனுக்கு நீதிமானாக மாறிவிடலாம் என்று நீ எண்ணி நீ மாறுவாயானால் பாவத்தின் பலன் உன்னிடையிலே வந்துவிட்டது. நீ நியாயப்பிரமாணியாக மாறுகிறாய். பாவத்தின் பலன் தான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின் பலன் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அவ்வளோதான். எப்பவுமே நம்முடைய சுயநீதி தேவநீதியை நடப்பிக்க மாட்டாது. நீ அதை இழக்கிறது இதை இழக்கிறதெல்லாம் அல்ல. தேவன் உனக்காக என்ன இழந்தார் என்பதை கருத்தாய் கவனித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாயானால் தேவன் உன்னை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். அல்லேலூயா சொல்லுவா. அப்போ தலையாகிய கிறிஸ்து சபையாகிய சரீரத்தை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்று எழுதியிருக்குது. இந்த சபையை எல்லா ஆசீர்வாதத்தாலும் அவர் நிரப்பலாம்னு அவர் இருக்கும்போது, தலையாகிய கிறிஸ்து அப்படி ஆசைப்படும் போது இது தலைகீழாக மாறுதில்லை. அப்போ என்ன பண்ணுறது? சபை எல்லாத்தையும் கழட்டி வைக்கிற சபையாக இருந்துச்சுன்னா அப்போ தேவனு உனக்கு எதை எப்படி மாட்டி விடுவார்? எப்படி உனக்கு ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்புவார்? எப்படி நல்ல அணிகலன்களை கொடுத்து உன்னை அலங்கரிப்பார்? மணவாளன் மணவாட்டியை போல அலங்கரிக்கிற தேவன் அவர். மணவாளன் மணவாட்டியை போல உன்னை வைக்கலான்னு ஆசைப்பட்டும்போது நீ நியாயப்பிரமாணத்தின் கீழே போய் எல்லாத்தையும் கழட்டிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்தீங்கன்னா உன்னை என்ன பண்ணுறது? அவன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. அவன் விசுவாசம் என்ன? வனாந்தரம், அங்கே பாஸ்டர் மோசே, அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஜோசுவா, அங்கே சபை வனாந்தரம், அவங்களுக்கு காணானே கிடையாது, வனாந்தரத்திலே செத்து மூடிடுவார். நீ கிறிஸ்துவின் நீதியிலே நீ வாழ ஆசைப்பட்டால் உன்னை காணானிலே கொண்டு போய் சேர்ப்பான். காணான் தான் தேவன் தெரிந்து கொண்ட இடம். காணானுக்கு கொண்டு போய் சேர்ப்பது தான் தேவனுடைய அழைப்பு.
அன்றைக்கு கானான், இன்றைக்கு தேவ ராஜ்யம். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் இங்கே வந்திருக்குது, உங்களுக்காக வந்திருக்குது. தேவனுடைய ராஜ்யத்தில் என்னென்ன ஆசீர்வாதம் உண்டோ, பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் அந்த ராஜ்யத்தில் என்னென்ன செய்யப்படுகிறதோ அது எல்லாம் பூமியில் இங்கேயே செய்யப்படும். இதை எப்போ நீ அனுபவிப்ப? நீங்கள் எல்லாம் வனாந்தரமாக்கி உட்காந்துட்டீங்கன்னா, வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டா, சரி மண்ணை தோண்டி புதைச்சிட்டு அடுத்த ஜெனரேஷனை கொண்டு போனார். கொண்டு போகிறது உறுதி, ஆனால் அடுத்த ஜெனரேஷன் போனார்கள். அடுத்த சந்ததி, அடுத்த 20 வயசுக்கு மேற்பட்டவர்களைத்தான் கர்த்தர் கானானுக்குள்ளே கொண்டு போக முடிந்தது. அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்களை கொண்டு போக முடியவில்லை. அவர்கள் அவிசுவாசத்தினாலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்கள். விசுவாசித்தவர்களோ கானானை சுதந்திரித்தார்கள். இதுதான் இங்கே விஷயம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 - 3 வரைக்கும் படிங்க. அதில் சொல்லியிருக்கிறது, பாவம் மரணம் என்பவைகள் எல்லாம் கர்த்தர் தன்னுடைய சரீரத்தில் ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து தண்டித்து ஒன்று தூக்கி போட்டார். இனி பாவ மரணம் உன்னை ஆளாது, தேவனுடைய ஜீவன் உன்னையும் என்னையும் ஆளும். நானும் நீயும் இனி ஆக்கினி தீர்ப்புக்குள்ளானவர்கள் அல்ல, நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இலவசமாக, இதெல்லாம் இலவசங்க. இதுக்காக பாருங்க, இதெல்லாம் இலவசம். யார் இதுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்கிறாரா? என் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். அவ்வளோதான். அப்படியே மூட்டை மூட்டையாக அதெல்லாம் நற்செய்தி, மூட்டை மூட்டையாக ஆசீர்வாதம். மனசு நிறைய அள்ளிட்டு போங்க, மனசு நிறைய அள்ளிட்டு போங்க, சந்தோஷமாக இருங்க. யாரும் செய்ய முடியாததை அவர் செஞ்சு முடிச்சிட்டார். நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை இயேசு செய்து முடித்தார். அதுதான் படிங்க, பாருங்க, படிச்சு முடிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அதெப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ந்தார். இயேசு தன்னுடைய சரீரத்திலே பாவத்தையும் மரணத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய நற்செய்தி பாருங்க. விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். பெரிய மீட்புங்க. ஆகவே இந்த வசனத்தை ஆவியின்படியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் மனசில் ஆவிக்குரிய மகிழ்ச்சி, ஆவிக்குள்ளே நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே கிடையாது, உங்களுக்கு தண்டனையே கிடையாது, நியாய தீர்ப்பே கிடையாது. இல்லையா? ஆமாம். வெளிப்படத்தில் வாசிக்கிறோம், வெள்ளை சிங்காசனம் போடப்படும், அப்பொழுது தேவன் அதில் வந்து உட்காருவார், அப்பொழுது பூமியில் மரித்தோர் எல்லாரும் அவருக்கு முன்னாக வந்து நிற்பாங்க. அவர்கள் 2ஆம் மரணமாகிய அக்னி கடலில் தள்ளப்படுவாங்க. ஆனால் உனக்கும் எனக்கும் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நீங்கள் இயேசுவோடு கூட இருந்து அவர்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக நிற்பீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், நீங்கள் உலகத்தையே நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறியீர்களா என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு நாம் எல்லாம் விடுவிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். அருமையான தேவப்பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பை நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. இதை இயல்பாக எடுத்துக்கணும், சாதாரணமாக சொல்லணும். நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை, விசுவாசத்தினாலே நான் நீதிமான், நான் ஆக்கினை தீர்ப்புக்கு இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய புதிய சிருஷ்டி, தேவனுடைய பிள்ளை, புது இருதயம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சந்தோஷமாக சொல்லணும். இதைத்தான் நீங்கள் அறிக்கை பண்ணணும். நான் ஒரு சிலருக்கு இதை சொல்லலைன்னா, நான் நீதிமான்னு சொல்லுன்னா சொல்ல மாட்டேங்கிறான். அது எப்படி நீதிமான்? நாம் சாக வரைக்கும் நம்ம பாவிகள் தானே. அடப்பாவி, அப்போ உனக்கு கிறிஸ்து இவ்வளோ பெரிய சத்தியத்தை வச்சிருக்கிறதே வேஸ்ட்டு. அதுக்கு என்ன சொல்கிறார்? ரட்சிக்கப்பட்ட பாவி. அப்படி வேணால் சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ 100க்கு 100 நீதிமான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் நீதிமான்னு மாறுதட்டி சொல்லணும். அப்போ தாங்க பிசாசு வெக்கப்பட்டு போவான். ஆமாம், பிசாசு உங்களை குற்றஞ்சாட்டுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. ரட்சிப்பை குறித்து நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா போதும். நியாயப்பிரமாணத்தினுடைய வல்லமையே என்ன தெரியுமா? நீங்கள் 9 செஞ்சிடலாம், 1ல் நீங்கள் தவறிட்டீங்கன்னா உங்களை 10லையும் தோற்றவங்களா அவன் மாற்றிடுவான். அல்லேலூயா சொல்லுங்க.
9ல் நீங்கள் செய்யலாம். 1 தவறலால் நியாயப்பிரமாணம் 10லையும் நீ ஃபெயிலுன்றோம். ஆகவே நீ எவ்வளவு தான் பரிசுத்தமாக இருந்தாலும் ஒரு பாவம் பண்ணினா நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் உங்களை பார்வையிடுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் மொத்தமும் ஃபெயிலாக போனவர்களாக காணப்படுவீர்கள். ஆகவே எப்போவுமே நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் உங்களை பார்க்க வேண்டும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள்ளே தான் நீங்கள் யாருன்னு உங்களை அளவிட வேண்டுமே தவிர, கிறிஸ்து எனக்கு என்ன செய்திருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் நான் யார், கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன், நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கின்றேன். ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரையில் இருக்குது. அதுக்கப்புறம் மீதியெல்லாம் ஒன்றும் இல்லைங்களையா நீங்கள் கேட்கலாம். அங்கே யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல், இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவராகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதிகாரம் கொடுத்து தேவ பிள்ளைகள். இன்றைக்கு இயேசுவுக்கு பின்னாடி இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களுக்கும் தேவன் தருகிற உரிமை என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். எப்படி இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளையோ, இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் எவ்வளவு அன்பு கொடுத்தாரோ அந்த அன்பை அப்படியே உனக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிறார். ஒரு விஷயம் கவனித்து பாருங்க, நீங்கள் என்ன அவ்வளவு நானும் நீங்கள் அவ்வளவு பிரமாதமானவர்களா? வேதம் சொல்லு, அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்களுக்காக எனக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே அவர் நொறுக்கினாரே, அவர் அடித்தாரே, அவரை கொலை செய்யும்படி ஒப்பு கொடுத்தாரே, அவர் நமக்காக பாவம் செய்த, நமக்கு பாவம் இல்லாத அந்த தேவ ஆட்டுக்குட்டியை நொறுக்கினாரே, கொன்றாரே. அவ்வளவு பெரிய அன்பு தேவன் நம்மையில வைத்ததுனால தானே அப்படி செய்தார். தேவன் எவ்வளவு பெரிய அன்பு உண்மையிலும் என்மேல் வைத்திருந்தால் தேவகுமாரனை கொல்லுவார். நீங்க நினைச்சு பாருங்க, இது இன்னைக்கு நேற்று உண்டானதல்ல, இது அனாதி சிநேகம். ஆதாம் ஏவாள் மேல் வைத்த அந்த அனாதி சிநேகம். எப்போ அவங்களுக்கு பகலில் குளிர்ச்சியான வேளையில் அவர்களோடு வந்து தன்னுடைய பிள்ளைகளோடு கூட கொஞ்சி குழாவாரோ அந்த அனாதி சிநேகத்தின்படி தான் அவர் இவ்வளவாக தேவன் நம்மில் அன்பு கூர்ந்து தன்னுடைய சொந்த குமாரனை மரிக்க கொடுத்து உங்களை என்னையும் அவருடைய ரத்தத்தில் நீ மீட்டு எடுத்திருக்கிறார். பெரிய அன்புங்க, பெரிய கிருபைங்க இது. சந்தேகப்படாதீங்க. யாரும் உங்களை குற்றப்படுத்த இடம் கொடுக்காதீங்க. அவன் சொன்னா, இவன் சொன்னா, என் பாவத்தை குறித்து அவன் பேசுறான், இவன் பேசுறான். எவனை பற்றி கவலைப்பட, என்னை நீதிமான் ஆக்கினவர் அவரு, என்னை ரட்சித்தவர் அவரு. கிருபையினாலே விசுவாசித்து கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு. அவர் தான் என்னை ரட்சித்தார், அவர் தான் என்னை நீதிமான் ஆக்கினார். ரோமர் 8:33-34 2 வசனத்தை படிங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமென். அது சொல்லிக்கிறது, உங்களை குற்றவாளி என்று தீர்க்கிறவன் யாரு? தேவன் நமது பட்சத்தில் இருக்கிறார். உங்களை குற்றவாளி என்று தீர்க்கிறவன் யாரு? அவரே உங்களை குற்றமற்றவர்களாய் மாற்றியிருக்கிறார். அவரே உங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்து உங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அவரே இப்பொழுது பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணி ஜெபித்து கொண்டு இருக்கிறார். இந்த ஜெபம் பெருசுங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஜெபிக்கிறார். கவனிச்சிங்களா? இயேசு உங்களுக்காக என்ன பண்றாருங்க? பிதாவின் வலது பாரிசத்தில் நின்று பரிந்து பேசுகிறார், ஜெபிக்கிறார். ஆகவே சோத்திரம், இனி ஒரு காலம் உங்களையும் என்னையும் அவர் இழக்கவே மாட்டார். உலகத்தின் முடிவறிந்து நம்மை அன்போடு பத்திரமாய் நீதிமானாய் காப்பாற்றி அங்கே கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. அதற்காகத்தான் அவர் மீண்டும் வரப்போகிறார். உலகத்தை அழிக்க வராரு. அழிக்க இல்லையா, என்னை சேர்க்க வருகிறார். அல்லேலூயா. அவர் வரும்போது என்னை அவர் என்ன செய்வார்? சேர்த்து கொள்ளுவார். முதலாவது அவருக்குள் மரித்தவர்கள் எழுவார்கள். இரண்டாவது உயிரோடு இருக்கிற நாம் எழுந்து அவருக்கு எதிர்கொண்டு போவோம். அப்புறம்தான் எல்லாமே, அழிக்கிறது பிடிக்கிறதெல்லாம் அப்புறம்தான். அவர் உன்னை கண்ணும் கருத்துமாய் காப்பாற்றுகிற தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். சில வேளையில் நமக்கு ஒரு சில பாவங்கள் குற்றங்கள் நம்ம செஞ்சிட்டோம்னா, அது நம்ம உறுத்துதுன்னா நம்ம என்ன செய்யணும்? கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு குற்ற உணர்ச்சியோட கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே கடந்து போயிடக்கூடாது. அது நியாயப்பிரமாணம் பண்ணுற வேலை.
ஆனால் கிறிஸ்துவ பிள்ளைகள் நீங்கள் உடனடியாக திருந்தி கொள்ள வேண்டும். மனம் திருந்தி நாளுக்கு நாள் தள்ளக்கூடாது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உங்கள் கோபம் உங்களை விட்டு என்ன செய்யணும்? தணியணும், மனம் திரும்பணும். அன்னன்னைக்கே ஒரு புது கார் வாங்கி வைக்கிறோம், குப்பை அடிக்க தான் செய்யும். ஏன்னா இந்த உலகம் அப்படி. கொஞ்சம் ஊதி தட்டி விட்டீங்கன்னா குப்பை போயிடுது. அதே மாதிரி இயேசுவின் ரத்தத்தை எடுத்து கழுவிக்கிட்டால் குப்பை போயிடுது. சங்கீதம் 19:12-14 வரைக்கும் உள்ள வசனங்களை படிங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கிக்காரோம். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு நீங்களாயிருப்பேன். ஆமாம், அவ்வளோதான். விடக்கூடாது. இந்த பாவ உணர்வு வந்ததுன்னா தான் நீ தேவை பிள்ளை. இன்றைக்கி பீடி குடிக்கிறான், சாராயம் குடிக்கிறான், பயங்கரமாக சினிமா பார்த்துக்கிட்டு திருடுறான், கொள்ளையடிக்கிறான், கொலை செய்கிறான், துணிகரமாக திரிகிறான். எவனாவது கவலைப்படுறான் அதை பற்றி? ஆனால் உனக்கு எனக்கு மட்டும் ஒரு சின்ன பாவம் உள்ளே வந்தால் போதும், நம்மளால் தாங்க முடியல. ஏன் தெரியுமா? உனக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நீ பாவத்தோடு வாழ உன்னால் முடியாது. பாவத்தோடு ஒத்து போகிற ஜாதி இல்லை நீ. பாவத்தை விட்டு விலகி வாழுகிற ஜாதி. நீ ஒரு பரிசுத்த ஜாதி என்று கர்த்தர் உன்னை என்னை வேறு பிரிச்சிருக்கிறார். அதனால தான் உனக்கு முன்னாலே என்னாலையும் கொஞ்சம் பாவம் உள்ளே வந்தால் கூட என்ன செய்ய முடியறதில்ல, தாங்க முடியல. உடனே கர்த்தரிடத்தில் சேர்ந்து, ஆண்டவரே என்னை கழுவும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளதாக இருக்கிறது. உடனே சேரணும், கழுவி கொள்ளணும், சுத்திகரித்து கொள்ளணும். அங்கே போய் இங்கே போய் முட்டி போட்டுட்டு இருக்கக்கூடாது. அந்த பாஸ்டர்கிட்ட இந்த பாஸ்டர்கிட்ட அந்த பிரதர்கிட்ட அந்த சகோதரிகிட்ட போய் பாவத்தை அறிக்கை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உன் பாவத்தை கேட்டுட்டு அவங்க போய் ஊர் பூரா பரப்பிடுவாங்க. கர்த்தர்கிட்ட தான் போய் சொல்லணும், கர்த்தர்கிட்ட தான் சொல்லணும். கர்த்தர் அதை மன்னித்து உன்னை நீதிமானாக்கி உன்னை சந்தோஷப்படுத்திடுவார். ஆமாம், புது இருதயம் கொடுத்திருக்கிறார், புது சிருஷ்டி. நீ தேவனுடைய பிள்ளை. உன்னுடைய இருதயத்துக்கு பாவ இருதயம் அல்ல, கிறிஸ்துவின் புது இருதயம் உனக்குள்ளே இருக்குது. அதனால தான் உனக்கு பாவம் உனக்கு ஒத்து வராது. பாவத்தின் பிள்ளைகள் நீங்களும் நானும் பாவத்தின் பிள்ளைகள் இல்லை. எனக்கும் பாவம் ஒத்து வராது, உங்களுக்கும் பாவம் ஒத்து வராது. நம்ம பரிசுத்தம் தான் நமக்கு ஒத்து வரும். நம்ம பரிசுத்தம் தான் ஒத்து வரும். அதனால தான் நம்முடைய மனசு துடிக்குது அப்படியே. அதான் தேவ பிள்ளைகளுக்கு அடையாளம். சிலர் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யராக இருந்து பாவத்தை செஞ்சுட்டு இன்னமும் பாவத்தை கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு நாள் அவங்க அதை அனுபவிக்கும் போது தெரியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, நீயும் நானும் உணர்த்தப்பட்டால் உடனே மனம் திரும்பிக்கொள். உடனே உன்னை நீதிமானாக்கி உன்னை சுத்தவானாக்க அவருடைய ரத்தம் நீதி உள்ளது, உண்மை உள்ளது. தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே ஈசோப்பினால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் நீதிமானாய் மாறுவேன். சரி, கடைசியாக படிங்க ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? கவனிச்சிங்களா? இயேசுவை கும்பிட்டா ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம், இருக்கிறதும் உருவிட்டு விட்டுருவார், அப்படியெல்லாம் இல்லை. அவர் சொல்கிறாரு, தன் சொந்த குமாரனையே பாராமல் அவர் உனக்காக எனக்கு அவர் கொடுத்தாரு என்றால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உனக்கு அருளாதிருக்கிறது எப்படி? ஒரு நாள் இந்த ஓரல் ராபர்ட் கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து கொண்ட பிறகுதான் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். இன்றைக்கி அந்த அமெரிக்காவில் 250 கோடிக்கு யூனிவர்சிட்டி கட்டி இன்றைக்கி அதை நடந்துக்கிட்டு இருக்குது. ஒன்றில்லாதவர் தான் கர்த்தர் நல்லவர் என்ற சத்தியம் உள்ள வந்த பொழுது கர்த்தர் இன்றைக்கு கோடி கோடியாய் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று யார் மனசார எண்ணி துதிக்கிறாங்களோ அவங்க தாங்க கோடா கோடியாய் பெருகுவார்கள். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருக்கிறது எப்படி? எல்லாமே ஆசீர்வதிப்பார். அவ்வளோதாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.